ఎక్కడ రామా? ఎక్కడికి? బయటికి వెళ్తున్నావా? బంగారంలో మెరిసిపోతున్నావు. నా దృష్టి నీకు తగిలేటండి. హాయ్ హాయ్. இப்போ உனக்கு என்ன வேணும் பூமிகா? உங்க அப்பா உண்மையிலேயே உன் மேல பாசமா இருக்காரா இல்லையான்னு தெரியணும், அதானே? அது ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் இல்ல, சிம்பிள். ரான்சம், அந்த படத்துல வர மாதிரி உன்னை யாராவது கடத்தி வச்சுட்டு பணம் கேட்டு மறனா பாசமான அப்பானா காசு கொடுத்து உன்னை மீட்டுக்கு வருதானே? அப்போ உன்னை கடத்திட்டா யார் கடத்த போறா? நான் தான். நீயா? எல்லாம் ஒரு செட்டப் தானே. అన్నా నమస్కారన్నా స్విస్ బ్యాంక్ ఏజెంట్ వచ్చాడు. హయాత్లో రూమ్ వేసాను. ఎవ్వளவு பணம் நீங்க சொல்ற அக்கௌண்ட்டுக்கு மாத்தணும். 700 கோடி. உனக்கு எம்பி பினாமின்னு சொல்றதை விட சென்ட்ரல் மினிஸ்டர் பினாமின்னு சொல்றது கிரேட் ஏறாதா? டாட்டூ பாடுற பாட்டு எனக்கு கேக்குதையா? இதுல அவரோட அக்கௌண்ட் டீடைல்ஸ்லாம் இருக்கு. இவருக்கா? நாமளும் வாங்கலாம். மேல போய் உட்காந்தா தானே வாங்க முடியும். இது வெறும் சீட் இல்ல, நான் மேல போறதுக்கான டிக்கெட். அச்சோ, ஐயோ ஐயோ, அண்ணா அண்ணா, அண்ணா, டாக்டர், ஆம்புலன்ஸ், అన్నకి హార్ట్ అటాక్. టాబ్లెట్ వద్దు చెప్పానండి, కానీ ఈయన వినలేదు. టాబ్లెట్ వేస్తే ఎలా చనిపోతాడయ్యా? టాబ్లెట్ అంటే వయాగ్రా. எல்லாம் எனக்கு தான். టాటూ పాடும் పాటు. ఏంటి చాలా సంతోషంగా ఉన్నారు ఈరోజు? భూమిక. హలో భూమిక. భూమిగా లేదు భీమరాజ్ గారు. ఎవరు? నేనే, కిడ్నాపర్. కిడ్నాప్? హలో. నేను చెప్పునంటే నువ్వు చేస్తే నువ్వు కూతురు ప్రాణాలతో తిరిగి వస్తుంది. నువ్వు పోలీస్ దగ్గరికి వెళితే రేయ్. భూమిక, విన్నావా? ఓకేవా? ఏమైంది? ఏమైంది భూమికకి? எப்பனோ? பூமிகா, ஸ்டெப் 2, கமான் சொல்லு, எவ்வளோ டிமாண்ட் பண்ணலாம்? 1 லட்சம். உன் ஒருத்தர் ஒரு 1 லட்சம் தானா? பெரிய அமௌண்ட்டை கேட்போம், ஜாஸ்தி கேட்போம். 5 லட்சம். 5 லட்சமா? ஓகே ஓகே. అక్కడ ఎంపీ గారు చచ్చిపోయింటే అక్కడికి వెళ్ళి ఏడవకుండా ఇక్కడ వచ్చి ఆడుతున్నావేంటే? దొంగనా కూతురు. தமிழ்ல பேசுடா. பாட தெலுங்கா? நானும் பாட தெலுங்குச்சி தான். நீ நெல்லூர்னா நான் சித்தூர். நீ இன்னும் இந்த வீட்டுக்கு பினாமி ஓனர் தான். అంటే இந்த வீட்டுக்கு நான் தான் ஒரிஜினல் ஓனர். டாக்குமெண்ட் பார்க்குறியா? ஏய், ஒரே லேண்டை 4 பேருக்கு அட் அ டைம் விற்கிறவனா? எங்கிட்டே வா ஒத்து. தாய் பாஷை சம்பாதிக்காதத தமிழ் பாஷை தான் சம்பாதிக்கும். ஏ பீமராஜ், நீ சம்பாதிக்காதத நீ போட்ட குட்டி தான் சம்பாதிக்கும். எங்கடா அவன் பொண்ணு? அவளை தான் நானும் தேடிட்டு இருக்கேன். அவளை கிட்னாப் பண்ணிட்டாங்க. என்ன பினாமி சுனாமி விடுற? హలో, ఓ 5 రెడీ చెయ్యి. డబ్బిచ్చి భూమికి తీసుకెళ్ళు. 5 கோடிலாம் முடியாது. 2 கோடி தரேன். சொல்லு. 2 కోట్లు ఇస్తాను. 2 கோடியா? ஹலோ. ஸ்டெப் 3, ஜகா வாங்குறோம். 5 லட்சத்தை ஃபேஸ் பண்ண முடியாது, 2 கோடி யார் ஃபேஸ் பண்றது? ஆனா ஒன்று பூமிகா, உங்க அப்பா உன் மேல கடும் பாசத்துல இருக்காருன்னு மட்டும் தெரியுது. ஸ்டெப் 4, உன்னை கை கால் வாய் மூடி டிக்கில போட்டுறோம். உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி துர்கம்மா செருவுக்கு காசு எடுத்துட்டு வர சொல்லிடுறோம். அவர் வந்து பாப்பாரு, யாரும் இருக்க மாட்டாங்க, ஆனா கார் இருக்கும். கார் எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணு. கார் எடுக்கும் போது உள்ள இருந்து ஒரு உதவிடு டிக்கிய திறப்பாரு, உன்னை ரெஸ்கியூ பண்ணுவாரு. கிட்னாப்பர் சப்ஸ்காண்டட், எவ்ரிவன் இஸ் சேஃப். எப்படி? ஐயோ, என்னாச்சு பவல்? நம்ம பூமிகா பாட்ட சொல்லிட்டு தானே போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டு வந்திருக்கணும். சொல்லாமலே போட்டு வந்துட்டோமே. சரி வா, போய் சரி பண்ணிடலாம். ஐயோ, ஆடிக்கார காணோம். இதோ பார், என் லைஃப்ல அடிச்ச 6வது ஆடிக்கார்.
சூப்பரா இல்ல பீகார்காரன் காலையில ஃபோன் பண்ணியிருந்தாப்பா டெலிவரி ரெடின்னு சொல்லிட்டேன் ஓனர் கூடயே வந்துட்டானா ஆதாரமா இல்லை சேதாரமா எனக்கு நீ யாரடி கொஞ்சம் சகா ஆடிக்கால இவ்வளவு அழகா ஸ்டெப் இருப்பாங்க துருவமா இல்லை தெல் துருவமா எனக்கு நீ யாரடி கொஞ்சம் சொல்லு உன்னை இழுப்பது நானா என்னை இழுப்பது நீயா உயிர் தரிப்பது நானா உயிர் பறிப்பது நீயா என் நெஞ்சு தவிக்கின்றதே. ஏய் நாயுடு எங்கடி இருக்க? சகா இந்த சிவப்பு காருக்கு வாட்டர் வாஷ் பண்ணி பட்டி பார்த்து டிங்கரிங் பெயிண்டிங்லாம் பண்ணி பல சூப்பரா ஆக்கிற சகா. அவதாண்டா இது அவளேதான் 10 வருஷமா என் மனசுக்குள்ள இருந்து படுத்துனா அவதாண்டா இது இவ்வளோ பக்கத்துல இருக்கான்னு என்னால நம்பவே முடியலடா. நம்பாத இதை கஷ்டப்பட்டு நான் கடத்தின்னு வந்திருக்கேன் அது என் ப்ராப்பர்ட்டி. எதுக்கு ஆறு அடிக்கிற ஓமாட்டோணுமா அப்பா உங்க அருமை புரியாம நானே பிளான் பண்ணி எனக்கே ஆப்பு வச்சுக்கிட்டேன். அப்பா என்ன காப்பாத்துங்க. இது என்ன இடம்? பீமராஜ் பொண்ணுகிட்டயே வேலை காட்டுறீங்களா? பினாமி பீமராஜ் பொண்ணா? கிட்னாப்ல இருந்து மீட்கிறதுக்கு எங்க அப்பா எவ்வளவு பணம் ரெடி பண்ணிருந்தாரு தெரியுமா? தெரியலமா எனக்கு. குயிக்கா நம்ம ஆபீஸ் போ. 2 கோடி எடுத்துக்கோ. பீமராஜ் தெரியுமா? எம்பி பினாமி. அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடு. அவங்க அப்பா ரெடி பண்றது 2 கோடியான்னு கேளு. 2 கோடி? ஆமா. இவருக்கு எப்படி தெரியும்? எப்பரா? அத கொடுக்க போறதே நான் தான். உன் பொண்ணு கிடைச்சாதான் உன் உயிர் உனக்கு தங்கும். இல்லைன்னா எம்பிக்கு மேல காலாம கால் வேணுமா அங்க அனுப்பிடுவேன். ஒருவேளை கடத்தினவங்க அவளை கொண்டுட்டா கூட அவ உடம்பு எனக்கு வேணும். 5 கோடி கொடுத்தாவது பணத்தை வாங்கிட்டு போவேன். நான் பொல்லாதவ. నాడు నువ్వు చెప్పినంటే డెలివరీ చేశాను. நான் நினைக்கிறேன் அந்த சுருட்டு கற்பிக்கிட்ட உன்னை நல்ல ரேட்டுக்கு உங்க அப்பாவும் சித்தியும் வித்துருக்கணும். யாராவது துபாய் ஷேக்குக்கு தள்ளி விட்டுருவா. குறைஞ்சது 10 கோடிக்கு வித்திருந்தாதான் 2 கோடி ரூபாய் கொடுத்து உன்னை காப்பாற்ற ஒத்துருக்கணும். இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ என்ன பண்றதுன்னு நான் சொல்றேன். சகா நமக்கு அந்த 2 கோடி தான் இப்போ முக்கியம். நான் தான் கிட்னாப்பர். சொன்னபடியே இந்த பொண்ணை அவங்க கிட்ட கொண்டு போய் விட்டுட்டு 2 கோடி ரூபாயை நான் வாங்கிடுறேன். நீ பயப்படாத. நீ என்ன பண்ற சகா? ஒக்கடு படத்துல வர மகேஷ் பாபு மாதிரி உள்ள பூந்து அந்த சுருட்டு கருப்பியை தாக்கிட்டு இந்த பொண்ணை தூக்கிட்டு வந்துரு. உனக்கு 2 கோடி முக்கியம்னா எனக்கு பூமிக்கோட உயிர் ரொம்ப முக்கியம். கேவலம் பணத்துக்காக இந்த பொண்ணை பணைய வைக்க மாட்டேன். நித்து நீ சண்டை போட்டு காப்பாத்தளவுக்கு உன்கிட்ட தலையோட வீரமோ தளபதியோட கத்தியெல்லாம் ஒத்துக்கோ. அதை விட்டு சகா நீ ஹீரோ கிடையாரா? ஹீரோட டூப்பு. ஹீரோவை விட ஹீரோவுடைய டூப்பு தாண்டா நல்லா சண்டை போடுவான். பூமிகா நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் இருக்கேன். நல்ல வேலை செந்தட்டி செத்து போயிட்டான். அவன் உசுரோட இருந்துட்டு தான் அம்பிடுத்தான். ஒருவேளை செந்தட்டி உசுரோட வந்து சொத்துல பங்கு கேட்டா? இந்திராணி கேட்டாளத அதுக்கு செவத்த அவன் உயிரோட வந்தா கொன்றுவாங்க. சரி நடா கதை பத்தி ஏன் பேசணும்? நான் ஜெயிலர் ரூம்ல வெயிட் பண்றேன். சட்டுட்டு வா. அப்பா நீ எப்போ வந்து செந்தட்டி? எப்போ வந்தேன்னு கேட்காதீங்க, எப்போ திருநெல்வேலி போவேன்னு கேளுங்க. நீ உசுரோட இருக்கிறதே தெரியக்கூடாது செந்தட்டி. அப்பா செவத்த அவ்வளோ பேசினதுக்கு அப்புறம் சொத்தெல்லாம் அவன் பேருக்கு பொறுத்த நான் வேடிக்கையா பார்ப்பேன். திருநெல்வேலி போவேன். யோசிச்சு பேசு. யோசிச்சு செய்வேன். எழுதி வச்சுக்கோங்க, சொத்தெல்லாம் என் பேருக்கு தான் வரும். வரேன். தேவுடா.
சகம் இக்கட சகமக்கடா. ஊர்மிளா, உனக்கு நான் வேணும்னா நீ ஒரு காரியம் செய்யணும். என்ன செய்யணும்? என்ன? நீ திருநெல்வேலி போகணும். யூ மீன் தமிழ்நாடு? ம். மணி லாண்டரிங் செய்ய பசங்களை இன்டர்வியூ பண்ணி பேங்காக் கூட்டு போவிய. ஆமா, லாஸ்ட் டைம் ட்ரிவாண்ட்ரம் பசங்களை பிடிச்சேன். இப்போ திருநெல்வேலி போ. எங்கள் அப்பா கிட்ட நம்பர் வாங்கி தரேன். வனமூர்த்தின்னு பேர். லாட்ஜ் லீஸுக்கு நடத்துறாரு. நீ அங்கேயே போய் தங்கிக்க. அவர் மூலியமாக ஒரு இன்டர்வியூ ரெடி பண்ணிக்க. ஒருத்தன் அங்கே கண்டிப்பாக வருவான். அவனை நீ செலக்ட் பண்ணிட்டு அவன் கூட பேங்காக்கு ஒரு 6 நாள் போயிடு. யாரவ? பாதி நோட்டு. புரியல. பார்த்தா புரியும். சக மிக்கட சக மக்கட.